ஹலோ ஆல், வெல்கம் டு புது விஷயம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th அப்புறம் என்ன படிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் ரிசல்ட் முன்னாடி அட்மிஷன் போடுறதா, இல்லை ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு மார்க் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அட்மிஷன் போடலாமான்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுமே லைக் பண்ணாமல் இருந்தாலுமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு ரிசல்ட் வர இன்னும் எக்ஸாக்டாக 1 month இருக்குது. ஸோ உங்களுக்கு May 8 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 monthல் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னென்னலாம் நீங்கள் காலேஜ் பற்றி பார்க்கலாம், இல்லை கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது போல் நிறையா இருக்குது. நம்ம 1 by 1 சொல்லலாம். அண்ட் நிறையா பேர் மார்க்கை பற்றி கவலைப்படுறாங்க. ஸோ மார்க் நம்ம லெஸ்ஸாக வந்துருமோ, கட் ஆஃப் குறையுமா, இந்த வாட்டிலாம் எக்ஸாமில் வர டஃப்பாக இருந்துச்சு கெமிஸ்ட்ரி எக்ஸாமு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பயந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் மார்க் கம்மியாகாது, எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே மார்க் லெஸ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே கட் ஆஃப் கம்மியாக தான் ஆகும். ஸோ உங்களுக்கு மட்டும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் பயந்துட்டு இருக்காதீங்க. அண்ட் அட்மிஷனும் சொல்லி பயந்துட்டு போய் போடாதீங்க. என் ஃப்ரெண்ட் அங்கே போட்டுட்டோம், என் ஃப்ரெண்டு இங்கே போட்டுட்டோம், சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது, டொனேஷன் அப்புறம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பயந்துட்டு போய் அட்மிஷன் டக்குன்னு போட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷனாக நம்மளுக்கு தெரியாது. நான் கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே சீட் கிடச்சிடும் நல்ல நல்ல காலேஜ்லேயே. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அண்ட் நிறைய கோர்சஸ் இருக்குது. லைக் நீங்கள் மெடிக்கல் போகலாம், பேராமெடிக்கல் போகலாம், அலைடு ஹெல்த் சயின்ஸு. ஸோ அதுலேயுமே நிறையா இது இருக்குது. மெடிக்கல் கிடைக்குங்க, நீங்கள் பேராமெடிக்கல், அலைடு ஹெல்த் சயின்ஸு. ஸோ இது போல் இருக்கிற கோர்ஸ் போகலாம். இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்லேயே நிறையா கோர்சஸ் இருக்கும். ஸோ ஏஐடிஎஸ், ஏஎம்எல் உங்களுக்கு அது கிடைக்குன்னா சிஎஸ்சி, ஐடி. ஸோ இது போல் நீங்கள் வேறு ஏதாச்சும் கோர்சஸ் கூட நீங்கள் பார்த்துட்டே நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே பார்ப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம். ஸோ இது போல் நிறையா கோர்சஸ் இருக்குது. அண்ட் எல்லா கோர்சஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எல்லா காலேஜ் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த கோர்ஸில் படிச்சுட்டு வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்துகிட்டு அதில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கைடன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, கவுன்சிலிங்காக இருந்தாலுமே நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு ஸோ அதுலேருந்து பாருங்கள் இந்த காலேஜில் இந்த கட் ஆஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணாலுமே எனக்கு பிங் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பருமே கீழே இருக்கும். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் எல்லா அப்டேட்டுமே போஸ்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்குமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லா கவுன்சிலிங்குமே நடத்துவாங்க. எல்லா கோர்ஸுக்குமே, பேராமெடிக்கல், மெடிக்கலுக்கு, இன்ஜினியரிங்க்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ இது போல் எல்லா கோர்ஸஸுக்குமே கவுன்சிலிங் நடக்கும். ஸோ சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்காதீங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் பயந்துட்டு உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாலுமே நீங்கள் அதர் ஆப்ஷன் இருக்குது. லைக் டீம்டு யூனிவர்சிட்டிஸு, அதுக்கப்புறம் யாராச்சும் யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகலாம். ஸோ அது போல் நிறையா காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டீட்டெயில் என்னாலுமே எனக்கு பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் அந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்குமா சொல்லி அதுலேயுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு. அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அவங்க ஊருக்குள்ளேயே இருந்து படிக்கிறவங்க, ஃபீஸ் அதிகமாக பே பண்ண முடியாத இருக்கிறவங்க, ஸோ அது போல் இருக்கிறவங்களாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம், பிஎஸ்சி, ஸோ இது போல் இருக்கிற கோர்சஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அகாடமிக்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் அகாடமிக்ஸ் தவிர வேறு ஏதாச்சும் லேர்னிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஏதாச்சும் உங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களா. ஸோ இது போல் எல்லாமே நீங்கள் அந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சீனியர்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லை அந்த காலேஜில் இருந்து படிச்சுட்டு இப்போ வேறு எங்கேயாச்சும் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள்டையுமே கேளுங்க இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே காலேஜில் போய் படிக்கலான்னு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியும், சில பேரால் பே பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்துட்டு பாருங்கள். ஏன்னா இன்ஜினியரிங்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஹாஸ்டலோட பார்த்தாலுமே அட்லீஸ்ட் 1.5 lakhs போல் ஆகிடும். ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அவ்வளோ ஆகாது. ஏன்னா பக்கத்தில் நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா செமஸ்டருக்கு ஒரு 20,000 30,000 இது போல் தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பக்கத்துலேயே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தேவைப்படாது. நீங்கள் வீட்டிலேருந்தே போயிட்டு வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு 1 month போல் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா காலேஜ் பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கோர்சஸ் பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் சீட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்குன்னா வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு அதிலேயே ஃபிக்ஸ்டாக இருக்காதிங்க. இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைக்குன்னா நம்ம வேறு ஏதாச்சும் கோர்ஸ் இன்னும் பெட்டரான காலேஜில் கிடைக்குதான்னு சொல்லி அதையுமே பார்த்துக்கோங்க. மெடிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு வீடியோஸ் போட போகிறோம். ஸோ எல்லா காலேஜ் பற்றி
பற்றியும் கோர்சஸ் பற்றியும் அடுத்து ஏதாச்சும் அப்டேட் வந்தாலுமே எல்லாமே நம்ம போட போகிறோம். அண்ட் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் வேணும், எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த காலேஜில் போய் போடலாமா, அண்ட் உங்களுக்கு அட்மிஷன் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே என் வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அட்மிஷன் இப்போ போடலாமா, இல்லை லேட்டாக போடலாமா, ரிசல்ட் பார்த்துட்டு, இல்லை கவுன்சிலிங் போடலாமான்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேரோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் நீங்களுமே பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோமே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.